ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே பேருந்து தீப்பிடித்த சம்பவத்தில் 20 பேர் பலியான நிலையில் பேருந்து மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய பைக்கில் வந்த நபர் பெட்ரோல் பங்கிற்கு சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. முதலில் அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். இந்த சிசிடிவி காட்சியில பார்க்கிறோம், அவர் பெட்ரோல் பங்க்ல இருந்து கிளம்பும் பொழுதே விழக்கூடிய சம்பவமும் அங்க நிகழுது. தொடர்ந்து இந்த பேருந்து விபத்து நடந்திருந்ததையும் நாம அறிகிறோம். இந்த காட்சிகள்ல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம், விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே நேற்று அதிகாலை ஹைதராபாத்திலிருந்து பெங்களூர் சென்ற சொகுசு பேருந்து ஒன்று ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அந்த இருசக்கர வாகனமானது பேருந்தின் அடியில் சிக்கிய நிலையில் அந்த பேருந்தில் அந்த இருசக்கர வாகனத்தில் இருந்த பெட்ரோல் டேங்க் உடைந்து தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. இது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அந்த டீசல் டேங்க் லீக்கேஜ் காரணமாகவும் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இதனால் இந்த சம்பவத்தில் 20க்கும் மேற்பட்டோர் அந்த பேருந்திலேயே உடல் கருகி உயிரிழந்த நிலையில் அந்த நபர் அந்த டூ வீலரை ஓட்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டு சென்ற நபர் 300 மீட்டருக்கு முன்னால் விபத்தில் காயம்பட்டு உயிரிழந்த நிலை அவரை கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த நபர் குறித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கர்னூல் பகுதியை சேர்ந்தவர் என்றும் இவர் ஒரு மார்பிள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் நேற்று அதிகாலை 2:30 மணி அளவில் அதே பகுதியில் அவர் ஒரு நண்பருடன் அவர் பெட்ரோல் பிடிக்க சென்றுள்ளார். அந்த பெட்ரோல் பங்க் இல்லாத பெட்ரோல் ஆட்கள் இல்லாததால் அங்கிருந்து கட்டி சத்தம் போட்டுவிட்டு அங்கிருந்து திரும்பியுள்ளனர். அந்த நிலையில் அந்த சிசிடிவியில் பார்க்கும்போது தெரிகிறது இருவரும் நல்ல போதையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இருவரும் அங்கிருந்து வேறு பெட்ரோல் பங்குக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் தான் இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. அந்த ஒரு நபர் மட்டும் இந்த உயிரிழந்த நிலையில் மற்றொரு நபர் யார் என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சரவணன்.